ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி காளான் பிரியாணி ஈஸியாக சீக்கிரமாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கப்புலையும் அளந்துக்கலாம். நான் இந்த மாதிரி டம்ளரில் அளந்துருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா, புதினா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 7-8 பல், முந்திரி 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கசகசா, பட்டை 2, லவங்கம் 2 போட்டு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கரை விட்டு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. இது நல்லா காயணும். காய்ஞ்சப்புறமா பிரியாணி செலவு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி கொஞ்சமாக, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். ஏலக்காவும் 2 போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்ததும் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கரிஞ்சது, பச்சை மிளகா 2 கீறி விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போடலாங்க. அது ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேங்க. கூடவே புதினா இலை கொஞ்சமாக அரைச்சி இருக்கும். புதினா இலை இப்போ இது கூட புதினா இலை எண்ணெயிலும் கொஞ்சமாக சேர்த்து பாதி அளவு அரைச்சிட்டு பாதி அளவு புதினால இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சது ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து, முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாங்க. அந்த மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றினா போதும். அது அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கல காளான் மஷ்ரூம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு சிட்டிக்கை உப்பும் சேர்த்து வதக்கணுங்க. அடுப்பை ஏற்ற வேணாம். அந்த காளானே அந்த மஷ்ரூமே கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது விடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் ஊற்றி அதை கலந்து விடலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது வதங்கினதும் தண்ணி எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது தாங்க கணக்கு. நான் ஒரு 1/4 டம்ளர் அதிகமாக விடுறேன். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஊற வச்சுருக்கிறோம்ல அரிசியை, 1/4 டம்ளர் அதிகமாக விடுறேன். இப்போது இது கொதிக்கட்டும் ஒரு சைடு. அதுக்குள்ளே நம்ம அரிசியை வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதும் உப்பை சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் கொதி வரட்டும். ஒரு வானிலையில் கொஞ்சமாக நெய் விட்டு ஊற வச்சுருக்கிறோமல்ல அந்த அரிசியை எடுத்து வடிகட்டி அதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வறுத்துக்கணும். ஏன்னா அந்த பிரியாணி நமக்கு குழையாமல் தனித்தனியாக நல்லா கிடைக்கும். அதுக்காக அரிசியை வறுத்து பிரியாணி செஞ்சால், எல்லா பிரியாணிக்குமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எது செஞ்சாலும் அரிசி வறுத்து போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பிரியாணி குழையாமையும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி கொதி வருது. இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். அது நல்லா கொதி வரணும். அரிசி நல்லா அது கூடயே சேர்ந்து கலந்து வர்ற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடலாங்க.
சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் பிரியாணி வந்து குழையாமல் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பிழிஞ்சு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சமாக வெந்தப்புறம் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் பிரியாணி நல்லா சூப்பராக குழையாமல் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக பாருங்கள், கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டாமல் குழையாமல் வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.